12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.5 வினா எண் 2 z = x² y + 3xy பவர் 4 கணக்கில் கொடுத்துருக்காங்க. z = x² y + 3xy பவர் 4 அப்படிங்கிறதுக்கு புள்ளி 2, -1ல் நேரியல் தோராய மதிப்பு கண்டுபிடிக்கணும். நேரியல் தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை என்ன செய்யணும், எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகைப்படுத்தணும், ஒய்யை பொறுத்து ஒரு தடவை வகைப்படுத்தணும். அதை முதல்ல செய்வோம். ∂z/∂x எக்ஸை பொறுத்து முதல்ல வகைப்படுத்த போகிறோம், பகுதி வகையிடல். அப்போ ஒய் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். x² வகைப்படுத்தினோம்னா 2x ப்ளஸ் இதில் 3y பவர் 4ங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். = 2xy ப்ளஸ் 3y பவர் 4. இது ∂z/∂x. இந்த ∂z/∂xங்கிற மதிப்பு புள்ளி 2, 1 இருக்கு இல்லையா, -1, அதில் எவ்வளோ வரும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் 3, ஒய்க்கு பதிலாக -1, அதனுடைய அடுக்கில் 4. இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? = 2 × 2 4, 4 × -1 -4 வரும். இங்கே அடுக்கு இரட்டைப்படையில் இருக்கிறதுனால இது +1 ஆகிடும். 1 × 3 3 தான் வரப்போகுது. -4 + 3 என்ன வரும் அப்படின்னா -1 அப்படின்னு வரும். இது ∂z/∂xோட மதிப்பு. அடுத்தது இசட்டை என்ன செய்ய போகிறோம், ஒய்யை பொறுத்து பகுதி வகையிடல். ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது x² கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினா என்ன வரும், 1 வரும். ப்ளஸ் 3x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், y பவர் 4 இருக்கு இல்லையா, அதில் அந்த பவர் 4 முன்னாடி வரும். ஒய்யோட அடுக்கில் 1 குறையும், 4லேருந்து 1 குறைஞ்சி 3ன்னு ஆகிடும். = x² ப்ளஸ் 3 × 4 12, x, ஒய்யோட அடுக்கு 3. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ∂z/∂x ∂y அப்படிங்கிற அந்த புள்ளி 2, -1, இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 2, 2² 12, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்க வேண்டியது. = 2² 4, -1 க்யூப் பண்ணும்போது ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸாக தான் இருக்கும். இப்போ 12 × 2 24, -24ல் 4 போயிடுச்சுன்னா +4 போயிட்டா மிச்சம் -20ன்னு வரும். -20 இந்த மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த z கொடுத்துருக்காங்களே, z = x² y ப்ளஸ் 3xy பவர் 4. அதில் z அப்படிங்கிறதுக்கு x0 y0 = என்ன வரும் அப்படின்னா, x0க்கு பதிலாக 2, y0க்கு பதிலாக -1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2ஓட ஸ்கொயர். அப்புறம் ஒய் இருக்குது, ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் 3, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1ஓட அடுக்கில் 4. = 2² 4, 4 × -1 -4. இது ரெட்டைப்படங்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 2 6, 6ல் 4 போயிடுச்சுன்னா மிச்சம் 2ன்னு வரும். இது ஒரு மதிப்பு, இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இந்த 3 மதிப்பையும் எடுத்து ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். ஃபார்முலா என்ன, z x, y = z of x0 y0 plus ∂z/∂x into x minus x0 plus ∂z/∂y into y minus
ஒய் நாட். இதில் இந்த எக்ஸு டோ இசட் பை டோ எக்ஸுங்கிறது இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட்டில் அதோட மதிப்பு, அதை தான் எழுதணும். அதே போல் ஒய்க்கும் எக்ஸ் நாட் ஒய் நாட்டில் அதனுடைய மதிப்பு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வரும் அப்படின்னா, இசட் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படிங்கிறது இந்த கணக்கில் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2, -1 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு 2 - 1ல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய், இதுலேயும் அதே போல் 2 - 1ல் ஒய் மைனஸ் ஒய் நாட். இவ்வளவையும் எடுத்து இப்போ பிரதியிட போகிறோம். இம்ப்ளைஸ் இசட் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு இசட் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட், அதாவது 2 - 1. இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கு. இந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இதனுடைய மதிப்பு 2 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் 2 - 1ல் அதனுடைய மதிப்பு டோ இசட் பை டோ எக்ஸ் என்ன வருது, -1. அந்த -1 எழுதிக்கிறோம். இந்த இடத்துல -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டுங்கிறது இது எக்ஸ் நாட் ஒய் நாட். எக்ஸ் நாட்டுங்கிறது என்னென்னா 2ங்கிறது தான் எக்ஸ் நாட் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் 2 - 1ல் அதனுடைய மதிப்பு டோ இசட் பை டோ ஒய் 2 - 1ல் அதோட மதிப்பு -20. அதை எடுத்து எழுதிடுவோம். -20 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட். ஒய் மைனஸ் ஒய் நாட். ஒய் நாட்டுங்கிறது எதுன்னா இந்த -1 மைனஸ் ஆஃப் -1. இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 2 இந்த -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 -20 உள்ளார ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆகிடும். இப்போ இதை பெருக்குனா 2 மைனஸை உள்ளார கொண்டு போனால் -x +2. இந்த -20 அங்கே போனால் -20y -20 இன்ட்டு 1 -20. இதுக்கப்புறம் இந்த +2 இன்னொரு 2 கூட்டினோம்னா 4 ஆகிடும். 4 -x -20y -20ன்னு இருக்குது. ஈக்குவல் டு -x -20y -20ல் 4 போயிடுச்சுன்னா -16. எல்லாமே என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. அதனால் மைனஸை வெளியில் எடுத்துரும். +x +20y +16. இதுதான் வந்து என்னென்னா இசட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இசட்டோட நேரியல் தோராய மதிப்பு அப்படிங்கிறது இதுதான். ஓகே.